நாங்கள் 2 பேரும் மாறி மாறி சேனல் வளர்ச்சி பண்ணிக்குவோம். உங்களுக்கும் பண்ணிடுவோம். ஒரே நாளில் உங்களுக்கு 50 சப்ஸ்கிரைபரை பிடிச்சிருவோம். மறுநாள் நீங்கள் லைவ் போட்டுடலாம். ஓகேவா? முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் தான் சொன்னேன், விடாமுயற்சி வெற்றி பெறும். நம்ம சைக்கிள் ஓட்டி பழகும்போது எத்தனை தடவை நம்ம கீழே விழுந்திருப்போம். நம்ம கீழே விழுந்துட்டோமே நினச்சா சைக்கிள் ஓட்ட முடியுமா? இது எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்கிறேன். இப்போ யூடியூப்பில் வரும்போது எத்தனையோ கெட்ட வார்த்தைகள் லைவில் வரும். எவ்வளவோ நான் தாங்கியிருக்கேன் தெரியுமா? அதாவது ஒரு வீட்டில் திட்டுவாங்க, 24 மணிக்கூர் ஃபோன்லேயே இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ரோட்டு ஓரத்தில் நம்ம மொபைலை கொண்டு நடக்கும்போது இவனுக்கு அந்த பைத்தியமாக பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் லைவ் போட்டால் காலையிலே குடிச்சிட்டு வந்து லைவ் போடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். எங்கள் பகுதியில் எனக்கு கண்ணு காண சப்போர்ட்டர்னு கொடுப்பாங்க. நான் நீங்கிறோன்னா அந்த சப்போர்ட்டை எடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் நான் வேதனைகளை தாங்கியிருக்கேன். மற்றும் ஒரு நேரலையில் சந்திக்கலாம். நன்றி உறவே. பாய் 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 பாய். என் உறவுகள் இருக்கிறனால தான் நானும் லைவை கொண்டு போயிட்டுருக்கிறேன். பரவாயில்ல, நிறைய உறவுகள் வந்து பேசுனீங்க. அத்தனை உறவுகளுக்கு நன்றி. ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிங்க, அதுதான் என்னையோட ஹைலைட்டு. நிறைய உறவுகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. அவங்கவுங்க லைவ் டைமுக்கு நீங்களும் போங்க, நானும் வரேன். சரிங்களா? தேவி சாலு ஐடி நேம், அதில் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. மற்றும் பல லைவுகளுக்கு போங்க. போகும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, குளச்சல் பாபு 10 என்ற யூடியூப் சேனலில் இருந்து நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு உடனே புரியும். ஓகேங்களா? இப்போ ஒரு லைவ் மூலமாக ஒரு சப்போர்ட்டர் நம்ம கொடுக்குறோன்னா அந்த சேனல் ஓனருக்கு பேரை சொல்லணும். எனக்கு பேருன்னு மட்டும் இல்லை, எந்த சேனலுக்கு நீங்கள் போனாலும் சரி. அப்போ இந்த லைவ்லேருந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த சேனல்லேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? பாய். ஆமாம், செல்லத்துறை சகோதரர் இவ்வளோ நேரம் லைக்கு போடலையா? நான் லைக்கை பார்க்கவே இல்லை சகோதரா. பார்வையாளர்களை பார்த்தா 2 பேர் ஒரு நபர் காட்டுது. நான் அப்படியே நம்ம உறவுகளை விடக்கூடாதுன்னு சொல்லி நான் பேசிகிட்டே தான் இருக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் எத்தனை பேர் காட்டுது? 2 பேர் காட்டுது. இப்போ 2 பேர் தான் பயணிக்கிறாங்கன்னு நினச்சி நான் அந்த லைவை விட்டுட்டு போனேன்னா அது சரியில்லை. பதிவுகள் ஆனால் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் கிறிஸ்து போடுறீங்க, செல்லத்துறை சகோதரம் போடுறீங்க, பானிபூரி போடுறீங்க, இப்படி பதிவுகள் போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் பார்வையாளர்கள் வந்து 2 தான் காட்டுது. யூடியூப் இதுக்கான விளக்கத்தை நீங்கள் தான் சொல்லணும். ஆட்களை அனுப்புங்க. யூடியூப் 10 பேர் பதிவு போட்டால் 2 பேர் இருக்கிற மாதிரி காமிக்குது. இதுக்கு என்ன காரணம்னே தெரியல. இது எனக்கான செய்தி. என் அன்பு நேரலை உறவுகளே அனைவரும் தொடர்ச்சியாக நான் கொடுத்து கொண்டு இருக்கின்ற லைவ் நிகழ்வுக்காக இருந்தாலும் சரி, என்னுடைய ஷார்ட் வீடியோக்களுக்காக இருந்தாலும் சரி, உங்களோட கமெண்ட்டுகளை கொடுங்க. சரிங்களா? ஓகேவா? சில தினங்களுக்கு முன்பு வீரப்பன் அவர்களுடைய சமாதிக்கு போயிருந்தேன், அவங்க நினைவிடத்துக்கு. அதோட வீடியோக்களை போட்டிருக்கிறேன். அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க, அதை பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கெல்லாம் பார்க்க கிடைக்காத ஒரு காட்சியாக அது இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோக்களை பாருங்கள். அது மாதிரி வேளாங்கண்ணி கோயிலில் வச்சு லைவ் வீடியோ கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள். ஒருவர் போயிருக்கலாம், மற்றொருவர் போகாமல் இருக்கலாம். ஆனாலும் அந்த வீடியோவும் கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள். அதுபோல் நேற்றைய தினத்தில் நம் ராஜராஜன் தோழர், அதாவது நந்து ருத்து ஃபேமிலி, அவங்க குடும்பத்தினருடனும் ஒரு லைவ் கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள். இன்றைய தினத்தில் நம்முடைய தேவி சாலு அவர்களுடைய பகுதியிலிருந்து கொடுத்துட்ருக்குறேன். அருமையான காற்று, சூப்பர், நல்லா இருக்கு.